இயேசுவில் பிரியமான அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மிகச் சிறியது, ஆனால் மிகவும் ஆழமானது, ஆத்மார்த்தமானது. எண்ணற்ற விண்ணக கனிகளை நமக்கு பெற்றுக் கொடுப்பதில் அது பல்வேறு சுவைகளை கோர்த்து தருவதாக அமைந்திருக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். இதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய அழைப்பு, என் அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் இயேசு தந்தை இறைவன் மீது எத்தகைய அன்பு கொண்டிருக்கிறாரோ அதிலிருந்து சிறிதளவும் சேதாரம் இல்லாமல் நம்மீதும் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மக்களாக நாம் இருக்கிறோம். படைத்தவன் படைப்பின் மீது இத்தகைய அன்பை செலுத்துகிறார். அதிகாரத்தை செலுத்தவில்லை, மாறாக தனது மாபெரும் கொடையாகிய அந்த அன்பை தருகிறார். ஆகவேதான் இன்றைய நற்செய்தி இரண்டு விண்ணக கொடைகளை பற்றி பேசுகிறது. ஒன்று அன்பு, மற்றொன்று மகிழ்ச்சி. இது இரண்டுமே நமது மனித வாழ்வுக்கு ஒரு பற்றாக்குறையாக இருக்கிறது. எத்தகைய செல்வங்களை நாம் சேமித்து வைத்திருந்தாலும், உறவுகளை கொண்டிருந்தாலும், நாம் பல்வேறு ஏற்றங்களை வெற்றிகளை பெற்றாலும் இவை நமக்கு எப்போதுமே பாராபட்சமாக, எப்போதும் குறைவாகவே இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே சொல்லுகிறார், என் அன்பில் நிலைத்திருங்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் இத்தகைய தடைகளை மிக எளிதாக கடந்து வருகிறார்கள். எங்களுக்கு இது வேணும், அது வேணும், அப்படி இருக்கணும் என்ற மனதிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுபடுகின்றோம். ஏனெனில் நற்செய்தி நம்மை ஒரு நேரிய பாதைக்கு அழைத்துச் செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை உண்மைக்கு அழைத்துச் செல்கிறது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை அவருடைய தூய அன்புக்கு அழைத்துச் செல்கிறது. கிறிஸ்துவின் அன்பு அவருடைய தூய மகிழ்ச்சிக்கு அழைத்துச் செல்கிறது. கிறிஸ்துவின் அன்பு அவருடைய பணிகளுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. நேற்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியோடு இன்றைய பகுதி தொடர்பு உடையதுதான். இந்த திராட்சை செடியிலிருந்து நாம் ஒருபோதும் விலகி நின்று விடாமல் அதை நாம் எப்போதும் இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஒரு திராட்சை செடியானது நன்றாக அது வளர வேண்டுமென்றால், அது நன்றாக கனிகளை தர வேண்டுமென்றால் நாம் அதற்கு உரிய உரத்தை தர வேண்டும், ஒரு பாதுகாப்பை தர வேண்டும். அதுக்கு போதிய நீரும் போதிய சூரிய ஒளியும் கிடைக்க வேண்டும். அதை நாம் பராமரித்து வருகின்ற பொழுது அது நிரம்ப கனிகளை தருகிறது. ஒரு திராட்சை செடியை போன்றுதான் நமது வாழ்வும். அந்த திராட்சை செடியாகிய கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார், வழியாக இருக்கிறார், வாழ்வாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை நாம் இறுக பற்றி கொண்டால் நிச்சயமாக உலகம் தர முடியாத அமைதி மட்டுமல்ல, உலகத்தில் கிடைக்காத மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்ற செய்தி இன்று கொடுக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? ஒரு குறைவான மகிழ்ச்சி இல்லை, நிறைவான மகிழ்ச்சியை பற்றி பேசுகிறார். சில மகிழ்ச்சி சில நேரம் மட்டுமே நீடிக்கிறது. நாம் பிடித்த உணவை உண்டோம் என்றால் அந்த உணவு அது செமித்ததுடன் அந்த மகிழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நமக்கு வேண்டிய ஒரு பொருளை வாங்கி வீட்டிற்கு வந்தோம் என்றால் அத்துடன் அந்த மகிழ்ச்சி நிறைவு பெற்றுவிடுகிறது. அல்லது நாம் விருப்பப்பட்ட ஒருவரை நாம் காண வேண்டும் என்றால், அது அவரோடு அலைபேசியில் பேச வேண்டும் என்றால், அவருக்கு விரும்பியவற்றை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் அத்துடன் அந்த மகிழ்ச்சி நிறைவு பெற்று விடுகிறது. ஆனால் கிறிஸ்து தருகின்ற மகிழ்ச்சி என்றும் எப்பொழுதும் ஒரே விதமாக நீடித்து நிற்கும் என்பதை தருகிறது. அதுதான் நிறைவான மகிழ்ச்சி, பேரின்ப மகிழ்ச்சி. ஆகவே அன்பு இறைமக்களே, இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இத்தகைய மகிழ்ச்சி நோக்கி நாம் பயணிக்கின்றோமா என்பதை பற்றி நாம் தியானிக்க வேண்டும். நாம் கேட்கின்ற வார்த்தைகள் உள்ளத்தினுடைய ஆழத்திற்கு செல்ல வேண்டும். அந்த வார்த்தைகள் நமது வாழ்வில் மாற்றங்களை தர வேண்டும். அத்தகைய மாற்றங்களுக்கு தான் நமக்கு ஏற்றம் கொடுக்கும் என்பதை நம் தலைவர் கிறிஸ்து கூறுகிறார். என் அன்பில் நிலைத்திருங்கள். ஏனெனில் அந்த அன்பு தான் நமக்கு அவரது மீட்பை நமக்கு தந்திருக்கிறது. வார்த்தையாக இறைவன் அவர் மாமரின் வயிற்றில் மனிதராக பிறந்தார். கலிலேயா தொடங்கி யூதேயா வரை, ஜெருசலேம் வரை தன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த அன்பு நம்மை பல்வேறு ஏற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் புதிய விடியலுக்கும் தந்தது. கிறிஸ்துவின் அன்பு எங்கெல்லாம் சென்றதோ அங்கு விடுதலை கிடைத்தது. பாவத்திலிருந்தும் அடிமை தினத்திலிருந்தும் அனைத்து விதமான நிகழ்விலிருந்து விடுதலை தந்து ஒரு புதிய பாதையை, ஏற்றத்தை, மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆகவே கிறிஸ்துவின் அன்பு நமக்கு நிறைய மகிழ்ச்சி அருள இறைவன் நமக்கு அருள் புரியட்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.